இப்போ மாதம் முழுக்க அவர் வந்து தினமும் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட கோடிக்கணக்கில் அவர் சம்பாரிச்சிடுறார். அதில் வந்து ஏதோ ஒரு 50,000மோ 50 லட்சமோ அல்லது 5 லட்சமோ அவர் செலவு பண்ணுறாருன்னு வைங்களேன், அது அவருடைய பணமாக ஏன் இருக்கக்கூடாது? நாம் ஏன் இங்கேருந்து வாங்கினாரு அங்கே வாங்கினாருன்னு நாம் நினைக்கணும். ஆனால் சொன்னவர் வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருந்திருக்கிறாரு, பல பத்திரிகைகளில் ஒர்க் பண்ணவர், அவர் ஏதோ ஒரு கணக்கில் சொல்கிறாரு. பட் இந்தளவுக்கு எக்ஸாகரேட் பண்ணி ஒரு பையனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்படி ஒவ்வொருத்தரையாக நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா இங்கே யாருக்கு உதவி செய்வாங்க? அவங்களுக்கே வெறுத்து போயிடும். நாம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று அந்த பையன் ஹாஸ்பிட்டல்னு சொன்னார், அப்புறம் கிளினிக்னு சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கலாம். நாம் வந்து 24 hours கிளினிக்கை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கே வந்து நம்ம சில நேரம் வந்து சொல்ல வேண்டியதை விட்டுட்டு வேற ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா யாருமே இங்கே வாழவே முடியாது. அதனால் அந்த பையனை இவ்வளோ பெரிய அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என் கருத்து.